ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? துவக்கி இருக்கிறது இந்திய ராணுவத்தின் மூலமாக இன்று நள்ளிரவுக்கும் அதிகாலைக்கும் நடுவில் இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பாகிஸ்தானிலேயே இந்த தாக்குதலை துவக்கியிருக்கிறது. நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த தாக்குதல்கள் துவங்கி இருக்கின்றன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாகவே நமக்கு செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்திய தரப்பிலிருந்தும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலுமே தன்னுடைய தாக்குதலை துவக்கியிருப்பதாக இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வதேச செய்திக்குறிப்பு, A little while ago, சற்று முன்னர் the Indian Armed Forces launched Operation Sindoor என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நிமிடங்களுக்கு முன்னதாக இந்திய இராணுவ படைகள், இந்திய ஆயுதப்படைகள் என்ற அர்த்தம். அப்படின்னா அது வெறுமனே தரைப்படையாக மட்டும் இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லான்ச்டு ஆபரேஷன் சிந்தூர். இந்த சிந்தூர் சிந்தூர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். அது இந்த தாக்குதலுக்கு, இந்த போர் துவக்கத்துக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2 வகையான பொருட்களை குறிக்கிறது. ஒன்று, சிந்து நதியில் நாம் துவக்கியிருக்கக்கூடிய இந்த போர், சிந்து நதிக்காகவும் நாம் துவக்கியிருக்கக்கூடிய இந்த போர். இரண்டாவதாக, சிந்தூர் என்பது இந்தியாவில் வட மாநிலத்தில் குறிப்பாக பெண்கள், திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் அணியக்கூடிய அந்த குங்குமத்துக்கு சிந்தூர் என்று பெயர். திருமணமான பெண்கள் மட்டுமே அணிவார்கள். திருமணம் ஆகாத பெண்களோ அல்லது கணவன் இறந்து விதவையான பெண்களோ அந்த சிந்தூரை அணிய மாட்டார்கள். ஸோ அந்த திருமணம் ஆகி கணவனை இழந்து சிந்தூர் அளிக்கப்பட்ட பெண்கள் இந்த 26 பேர் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளாக வந்தபோது 26 இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எந்த மதம் என்று காரணம் கேட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் 26 பேர் தங்களுடைய சிந்தூரை இழந்திருக்கிறார்கள். ஸோ அந்த 2க்கும் சேர்த்து பொருள் போடும்படியாக இது ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. A little while ago, the Indian Armed Forces launched Operation Sindoor, hitting terrorist infrastructure in Pakistan and Pakistan has occupied Jammu and Kashmir. பயங்கரவாதிகளுடைய முகாம்களில் தாக்குதல் நடத்துவதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டு அந்த தாக்குதல் துவக்கப்பட்டிருக்கிறது. அது பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் கூட இந்த தாக்குதல் தொடங்கியிருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. From where the terrorist attacks against India have been planned and directed. இது இராணுவ தாக்குதலாக மட்டுமே அல்லாமல் பயங்கரவாதிகள் இந்தியாவை நோக்கி எந்த பக்கத்திலிருந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்களோ அதை குறிவைத்து நம்முடைய பதிலடி தாக்குதல் துவங்கி இருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. All together 9 sites have been targeted. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் களமிறங்கக்கூடிய முகாம்களாக இருக்கக்கூடிய 9 பகுதிகள் நேரடியாக குறிவைக்கப்பட்டுள்ளன என்று இந்திய அரசு குறிப்பிடப்பட்டுள்ளது. Our actions have been focused, measured and non-escalatory in nature. அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் மிக கவனமாகவும் அளந்தும் பொதுமக்களையோ மற்ற இடங்களையோ தூண்டாத வகையிலும் இந்த தாக்குதல்கள் அமைந்திருக்கின்றன. No Pakistani military facilities have been targeted. பாகிஸ்தான் இராணுவ முகாம்கள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை, குறிவைக்கப்படவில்லை. India has demonstrated considerable restraint in selection of targets and methods of execution. இந்தியா இந்த தாக்குதலில் முக்கிய அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவு பொறுமையும் கட்டுப்பாடும், அந்த குறி எது, இலக்கு எது என்பதில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டை கடைபிடித்திருக்கிறது.
These steps come in wake of the barbaric Pahalgam terrorist attack in which 25 Indians and 1 Nepali citizens were murdered. இது 25 இந்தியர்களும் ஒரு நேபாளியும் பஹல்காமில் படுகொலை செய்யப்பட்டதுடைய தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. We are living up to the commitment that those responsible for this attack will be held accountable. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் நிச்சயமாக நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான இன்னும் மேலும் விரிவான தகவல்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என்று இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தனது தாக்குதலை துவக்கியிருக்கு.